Good morning students. போன கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து கிராமர் ரூல் ஆர் டிட்டர்மினன்ட் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி சம் தான். டிட்டர்மினன்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சதுனால நான் எல்லாமே டீட்டெயில்ஸாக எடுக்கல. ஸோ அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் எப்படி போடணும்னு நான் சொல்லிட்டேன், அதனால நீங்கள் போட்டு முடிச்சிடுங்க. எதனா டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். போர்டு இல்லாததுனால நான் சும்மா அப்படியே போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து அப்படியே நோட்ஸாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டினரி மேட்ரிக்ஸ் தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த சம் வந்து போட முடியும். இது வந்து 5 மார்க்ஸ் சம்மு. ஸோ 5 மார்க்கில் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 6 சம்ஸ் தான். அந்த 6 சம்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சம்மு 5 மார்க்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் கொஸ்டினுக்கு எப்படி போடணும், எப்படி அப்ளை பண்ணணும், இருக்கிற கொஸ்டின் வந்து எப்படி வந்து ஷார்ட்டாக எடுத்து எழுதி அதை வந்து எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றது தான் இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸில் எல்லா சம்மும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளில் நான் இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் நான் எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து புக் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் 1.28. ஸோ எக்ஸாம்பிள் 1.28 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who do maths work during one study period. ஸோ ஒரு பீரியடில் வந்து 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு ஒர்க் பண்ணுறாங்க. அது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who do English work during one study period. அப்போது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் படித்தாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 100ல் 20%. அப்போ 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who do இங்கிலீஷ் ஒர்க். இப்போ 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 70%. ஸோ 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதை வச்சு நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இனிஷியலி தேர் were 60 ஸ்டூடெண்ட்ஸ் do மேக்ஸ் ஒர்க். ஸோ அப்போ ஃபைனலாக வந்து 60 பேர் வந்து மேக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 40 பேர் வந்து இங்கிலீஷ் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து என்னன்னா இந்த வேல்யூஸ் தான் நம்ம ப்ராபபிலிட்டியோட மல்டிபிள் பண்ண போகிறோம். என்னென்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ், அது ஒரு மேட்ரிக்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who do மேக்ஸ் ஒர்க் அண்ட் இங்கிலீஷ் ஒர்க் ஃபார் தி நெக்ஸ்ட் சப்சீக்வெண்ட் 2 ஸ்டடி பீரியட். நம்ம வந்து 2 பீரியட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட் ஒன்று, செகண்ட் ஸ்டடி பீரியட் ஒன்று. அதை வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி நான் சொல்யூஷன் போடுறேன். சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி நீங்கள் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க, நான் அப்படியே போடுறேன். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இப்போ வந்து டி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். டீன்றது வந்து டிரான்சிஷன். இப்போ வந்து என்னென்ன பண்ணுறாங்க, இங்கே மேக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே மேக்ஸ்னால் இங்கேயும் எம்இன்னு போட்டுக்கோ. மேக்ஸ் ஒர்க் வந்து எத்தனை பேர் பண்ணுறாங்க, 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸோ அதை நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண 80/100. ஸோ நீங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ணி போட முடியும். ஸோ கேல்குலேட்டர் இல்லாமல் போட முடியாது. ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. இப்போது வந்து 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்னா 0.8. அப்போ ரிமைனிங் இதில் எவ்வளோ இருக்குது, 100%க்கு 20%. அப்போ 20% கன்வெர்ட் பண்ணோம்னா 0.2 வந்து இங்கிலீஷ். ஓகேவா? இது டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 100% வரணும். அப்போ தான் நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் தி ஸ்டூடெண்ட் who do இங்கிலீஷ் ஒர்க். அப்போ இங்கிலீஷ் ஒர்க்னால் இங்கே நீங்கள் எழுதணும், இங்கே எழுதக்கூடாது. ஏன்னா இது மேக்ஸ் ஒர்க். ஸோ இது மேக்ஸ் ஒர்க், இது இங்கிலீஷ் ஒர்க். அப்போது 30% மீன்ஸ் 0.3. அப்போ இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 0.6.
7. இதுதான் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம போட்டிருப்போம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 பீரியட்ஸ்க்கான ஒர்க்கு கேட்டிருக்காங்க. 2 பீரியட்ஸ்க்கான ஒர்க் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பீரியட், செகண்ட் ஸ்டடி பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராபபிலிட்டியால் நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, தேர் வர் 60 ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக்ஸ் ஒர்க் அண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் டு இங்கிலீஷ் ஒர்க். அதுதான் வந்து இது அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மோட நம்ம அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 60% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 40% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி நம்ம மல்டிபிள் பண்ணுறோம், ME. அப்போது 0.8, 0.2, 0.7 and 0.3. ஸோ இது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் எப்படி வரும், ரோ காலம். ஓகேவா, இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். ரோவோட காலம் மல்டிபிள் பண்ணோம், அதே மாதிரி ரோவோட இந்த காலம் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் உனக்கு கிடைக்கணும். ஸோ 1 row and 2 columns, 1 row and 2 columns. அப்போ மல்டிபிள் பண்ண 60 into 8, 6 8s are 48. Seven 4s are 28. இப்போ 1 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ 0.48, 0.28. ஸோ நீங்கள் கேல்குலேட்டர் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். 6 2s are 12. ஸோ 0.12, 4 3s are 12. ஸோ 0.12. ஸோ மல்டிபிள் பண்ண இப்படி அதே மாதிரி இது மாதிரி. ஸோ இது மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து 0.76, இது வந்து 0.24. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள், 76 + 24 is 100. ஸோ உங்களுக்கு ஆன்சரும் ஆட் பண்ணிங்கன்னா 100 தான் உங்களுக்கு வரணும். ஸோ அப்போது இது வந்து மேக்ஸு, இது வந்து இங்கிலீஷ். ஸோ மேக்ஸோட ஷேர் வந்து மேக்ஸோட பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம்னா 76%. ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா 24%. இது வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்கான ஸ்டடி பீரியட்கான வேல்யூ. இப்போ செகண்ட் ஸ்டடி பீரியட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஏன்னா இங்கே வந்து 2 ஸ்டடி பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டடி பீரியட். ஸோ செகண்ட் ஸ்டடி பீரியட் ஒன்றும் கிடையாது, இங்கே ஆல்ரெடி நீ கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜால் அகெயின் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மை நீ மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நான் இங்கே பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 2 பீரியட்ஸ், ஸோ ஆஃப்டர் 2 பீரியட்ஸ் வந்து 76%, 24%. ஸோ 76, 24. ஸோ இது பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்படி வருதுன்னா, பாருங்கள், 76, 24 into ME. ஸோ அதாவது இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி 0.8, 0.2, 0.7 and 0.3. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கேவே சைடில் போடுறேன். ஸோ இது மல்டிபிள் பண்ணி இப்படி மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா கேல்குலேட்டர் 76 into 0.8, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 60.8 ப்ளஸ், ஸோ இது 24 into 0.7 is 16.8. ஸோ கேல்குலேட்டர் மல்டிபிள் பண்ணி போடுங்க. 76 into 0.2 is 15.2 ப்ளஸ் 24 into 0.3 is 7.2. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்டரில் தான் உனக்கு ஆன்சர் வரணும், நீ இஷ்டத்துக்கு போடாத, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஸோ தட் 77.6, இது வந்து 22.4.
அப்போது இது வந்து நம்ம ரவுண்ட் பண்ணோன்னா 0.5 மேலே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது 0.6 இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் 78%. இது வந்து 0.4, அப்போ நம்ம எதையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ 22% தான். 0.4 இருக்குதுன்னா 5 மேலே இருந்தால் தான் நம்ம ஒன்று ஆட் பண்ண முடியும். அப்போ 78 + 22 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 வந்துடுச்சு இல்லையா. ஸோ தட் மேக்ஸுக்கு வந்து 78% அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து 22%. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு மெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இது நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட், ஆஃப்டர் 2 வீக்ஸ், ஆஃப்டர் 2 மந்த்ஸ், ஆஃப்டர் 2 இயர்ஸ் அதோட வேல்யூஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற வேல்யூவை அந்த வேல்யூ கொண்டு வந்து செகண்ட் ஸ்டடி பீரியட் போட்டு அதே ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியோட நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ உனக்கு 2 இயர்ஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். சில சமயம் ஈக்குலிபிரியம் கேட்பாங்க. ஈக்குலிபிரியம்னாலும் லாங் ரன்னுனாலும் ஒன்று தான். ஈக்குலிபிரியம் ஆர் லாங் ரன். ஸோ அதாவது நீங்கள் இந்த சம் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது வந்து ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வரும் சரிங்களா. அப்போ a + b = 1. இது வந்து ஃபார்முலா பேஸ். இது ஏபி டிரான்ஸ்போஸ் = ஏபி. a + b = 1. உனக்கு இப்போ a வேல்யூ வேணும்னா b அந்த பக்கம் கொண்டு போகலாம், 1 - b ஆக்கிக்கலாம். சப்போஸ் b வேணும்னா a அந்த பக்கம் கொண்டு போகலாம், 1 - a. ஏதாவது ஒரு வேல்யூ தான் நீ கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1.28. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த 2 வேல்யூ நீ ஆட் பண்ணாலும் அது 80. இப்போ 80%னா 0.80 தானே மிஸ், 0.20 தானே மிஸ் போடணும். அப்படின்னா 0 இருந்தால் நீங்கள் போடணுன்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் அது வேல்யூ 1, 2, 81, 85 அது மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். 0ன்றதுனால நான் போடல. ஸோ 0 போட்டாலும் அதுக்கு வேல்யூ கிடையாதுன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் சரிங்களா. சரி, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸில் 1.3. ஸோ 1.3ல் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு சம். ஸோ த சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அ magazine sends out a letter to a large mailing list inviting for subscription for the magazine. ஸோ இது வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்சின் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் மேக்சின் வேணுமோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம் ஆஃப் த பீப்புள் ரிசீவிங் திஸ் லெட்டர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப். கொஞ்சம் ஜனங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லெட்டர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் பேர் வாங்கலை. ஃப்ரம் திஸ் மெயிலிங் லிஸ்ட், அந்த மெயிலிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 45% ஆஃப் தோஸ் ஹூ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப். ஸோ 45% ஆஃப் ஆளுங்க வந்து ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்ப அகெயின் வந்து will subscribe again, while 30% of those who do not now subscribe will subscribe. 40% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. 30% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஆன் த லாஸ்ட் லெட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 40% ஒரு லாஸ்ட் லெட்டரில் கிடைக்குது. அதில் வந்து என்னென்னா 40% ஆஃப் தோஸ் ரிசீவிங் இட் ஆர்டர்ட் அ சப்ஸ்கிரிப்ஷன். வாட் % ஆஃப் தோஸ் ரிசீவிங் த கரண்ட் லெட்டர் கேன் பி எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ கரண்ட் லெட்டர்லேருந்து எத்தனை பேர் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து இதில் கொஸ்டினாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி நீ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நான் கரெக்டாக சொல்கிறேன். எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எடுக்கணும். இந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்னன்னா, இப்போது சப்ஸ்கிரைப் ஒன்று, நான் சப்ஸ்கிரைப் ஒன்று ஓகேவா. இதுதான் வந்து டி வேல்யூவாக நம்ம எடுக்கிறோம். சப்ஸ்கிரைப்
non-subscribe. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க எவ்வளோ 45%, அப்போ 0.45. ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களே அகெயின் வந்து என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. இந்த 30% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க. 45% ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்கலேருந்து 45%லேருந்து அகெயின் வந்து 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து திரும்பவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷனில் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ இதில் 45 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இதில் எவ்வளோ இருக்கும்? 55 இல்லையா? 100ல் 55 இதை ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 100 வந்துடும். இப்போ இதில் 30ல் ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? 70% இருப்பாங்க இல்லையா? 70% இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 0 நீ கன்சிடர் பண்ணாலும் பண்ணலாம், கன்சிடர் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை. இப்போது இதில் பாருங்கள், ஆன் தி லாஸ்ட் லெட்டர், அந்த லாஸ்ட் லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்கள்ல, அந்த லாஸ்ட் லெட்டரில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா 40% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணது தான் வந்து இதில் வந்து 1 இயர் 1 வீக் 2 வீக்லாம் கேட்கல, ஒரே வீக் தான் நம்ம வேல்யூ போட்டு நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சப்ஸ்கிரிப்ஷன் நான் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 40% சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாங்க, ரிமைனிங் 60 வந்து பண்ணல. ஓகேவா? இப்போது இதோட நம்ம ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 0.45, 0.55, 0.30, 0.70. 0 போட்டாலும் பரவாயில்ல, போட விட்டாலும் பரவாயில்ல. ஸோ அப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, ஸோ 40 into 0.5 is 18. ஸோ 60 18. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கேல்குலேட்டரில் போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ 22, 40 into 70 is plus 42. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா which is equal to 36%. இது வந்து 64%. அப்போ இது சப்ஸ்கிரிப்ஷன், இது வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் magazine equal to 36% and non-subscription இது வந்து நீங்கள் எழுதணும் இன்ட்டு மாதிரி of the magazine. ஸோ மேகசின் வந்து, ஸோ இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 64%. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலி 100% இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போடும்போது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 100 வந்தால் தான் நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம், இல்லைன்னா வந்து தப்பு. சரிங்களா? சரி, ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ a new transit system has just gone into operation in Chennai. ஸோ ஒரு புதுசாக ஒரு டிரான்சிட் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் இதில் வந்து ரெண்டு டிரான்சிஸ்டம், ஒன்று வந்து டிரான்சிஸ்டம், இன்னொன்று வந்து மெட்ரோ ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எத்தனை பேர் எதில் ட்ராவல் பண்ணுறாங்க அதுதான். ஸோ டிரான்சிஸ்டம் மெட்ரோ ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் த டிரான்சிஸ்டம் இன் திஸ் இயர் 30% will switch over for using the metro train next year and 70% will continue to use the transit system. ஸோ இதில் வந்து டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க 30% வந்து எதில் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ண போகிறாங்க. 30% வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் இயரில் 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் 70% வில் கண்டினியூ டு யூஸ் தி டிரான்சிட் சிஸ்டம். ஸோ மீதி இருக்கிற 70% வந்து டிரான்சிட் சிஸ்டமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் மெட்ரோ ட்ரெயின் திஸ் இயர். ஸோ இந்த வருஷம் வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள 70% வந்து வில் கண்டினியூ டு யூஸ் த மெட்ரோ ட்ரெயின் and 30% will switch over to the transit system. Suppose the population of Chennai city remains constant and that 60% of the commuters use the transit system and 40% of the commuters use metro train next year. ஸோ இதில் வந்து என்ன
புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரான்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரான்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்கள 30% வந்து நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் 70% வில் கண்டினியூ த ட்ரான்சிட் சிஸ்டம். அதே மாதிரி 70% மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து 30% வந்து ட்ரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாப்புலேஷன் வந்து அப்படியே சேமாக இருந்துச்சுன்னா 60% வந்து ட்ரான்சிட் சிஸ்டமும் 40% மெட்ரோ ட்ரெயினும் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 இயர்ஸ்க்கான 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான நம்ம அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன். ஸோ லாங் ரன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், ஸோ இது நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ டீயோட வேல்யூ. ஸோ ஒன்று வந்து ட்ரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, ஒன்று வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க, தட் இஸ் டி அண்ட் எம். ஸோ ட்ரான்சிஷன் சிஸ்டம் அண்ட் மெட்ரோ ட்ரெயின். இப்போ இந்த 30% வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 30% கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது அதை வந்து நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போட்டுக்கலாம் 0.3. and switch over to the 70% will continue to use the transit system. அப்போ transit system வந்து 70% யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 0.7. and then 70% வந்து மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ 0.7 மெட்ரோ. நான் எங்கே போடுறேன் நல்லா கவனிக்கணும், நீங்கள் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. ஸோ மெட்ரோ ட்ரெயின் எம்முக்கு நேராக 70%னா 0.7 and 30% switch over to the transit system. ஸோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. நீங்கள் கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் 30% வந்து மெட்ரோ ட்ரெயின் அண்ட் 70% வந்து transit system. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து மெட்ரோ ட்ரெயின் அண்ட் 30% வந்து transit system. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயருக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இயர் எத்தனை பேர் வந்து போடுறாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60% அண்ட் 40%. ஸோ அப்போது ட்ரான்சிட் சிஸ்டம் மெட்ரோ ட்ரெயின். ஸோ 60-40 இது ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ப்ராபபிலிட்டியோட மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 0.7, 0.3, 0.3 அண்ட் 0.7. ஸோ ரோ அண்டு காலம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸோ இதோட வேல்யூ வந்து 42 + 12. 4 3s are 12. ஸோ 6 3s are 18, 7 4s are 28. நீங்கள் கால்குலேட்டரில் வச்சு போடுங்க. நான் போட்டுட்டு தான் வந்து வேல்யூ போட்டுட்ருக்கேன். ஸோ நான் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்களும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிட் சிஸ்டம் 54% அண்ட் மெட்ரோ ட்ரெயின் வந்து யூசஸ் வந்து 46%. ஸோ டோட்டலி 100%. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர்க்கான வேல்யூ ஆஃப்டர் 2 years. ஸோ ஆஃப்டர் 2 year வந்து நம்ம இந்த வேல்யூவே தான் நம்ம எடுத்துக்கிறோம். 54, 46 transit system metro train, transit system metro train. ஸோ இதை போட்டிங்கன்னா 0.7, 0.3, 0.3 and 0.7. ஸோ இடையில அதனால நான் சைடில் போடுறேன். உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்லிக் கொடுக்குறதுனால நான் சைடில் போடுறேன். நீங்கள் வந்து நோட்டில் போடும்போது 1 by 1 போட்டுட்டே வாங்க. ஸோ இப்போ இது நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். 54 into 0.7. So that is 37.8 plus 46 into 0.8 is 13.8. So 54 into 0.3 is 16.2 and 46 into 0.7 is நீங்கள் யூஸ்வலாக மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான். ஸோ 32.2.
ஸோ ஆட் பண்ணிங்கன்னா which is equal to 51.6 and 48.4. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்கிறதுனால ஸோ 1 ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ தட் இஸ் 52%. இது வந்து 48%. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டம் 52%, transit system 52%, and metro train users வந்து 48%. இப்போ வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷனில் இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லாங் ரன் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் லாங் ரன்னும் ஈக்குலிபிரியமும் ஒன்று தான். ஸோ ஈக்குலிபிரியமும் லாங் ரன்னும் ஒன்று தான். இப்போ ஈக்குலிபிரியம் போட போகிறோம். அதோட ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஏபி. இந்த ஏவும் பியும் அப்படியே எடுத்துக்கோங்க. டீன்றது வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, இந்த வேல்யூ 0.7, 0.3, 0.3, 0.7 ஏபி. இப்போ இது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஏ இன்ட்டு 0.7 0.7a ப்ளஸ் 0.3b. எதுனா ஒன்று தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இது வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இது வேணாலும் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த ஏபியில் ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும். ஏ இல்லைனா பி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு, இந்த காலம்னாலும் எடுத்துக்கலாம், இந்த காலம்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏபியில் ஏ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலம் எடுத்திங்கன்னா ஏ எடுக்கணும், செகண்ட் காலம் எடுத்திங்கன்னா பி எடுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நீங்கள் பி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பி இருக்குது, இங்கே ரெண்டுலேயுமே ஏ இருக்குது. அப்போ இந்த பியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஏ அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 1 மைனஸ் ஏ. அப்போ இங்கே போடும்போது 0.7a ப்ளஸ் 0.3 இன்ட்டு பி வேல்யூ இஸ் 1 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இது உள்ள நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 0.7a ப்ளஸ் 0.3 மைனஸ் 0.3a இஸ் ஈக்குவல் டு ஏ. என்ன பண்ணலாம், ஏ எல்லாம் ஒரு சைடு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ண 0.7ல் 0.3 போச்சுன்னா 0.4a ப்ளஸ் 0.3 இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போது வந்து 0.4a அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் 0.a. அப்போது 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 1 இல்லையா, அப்போ 1ல் 0.4 போச்சுன்னா ப்ளஸ் 0.6a. இது எல்லாமே கேல்குலேட்டர் வச்சு தான் நீ போடணும். ஸோ அதனால கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. இப்போ வந்து ஏவோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். இது வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவைடில் வந்துடும். ஸோ 0.6. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 3 1s are 3 2s are. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ 2 பார்ட்டில் 1 மேலே இருக்குது, அப்போ ரிமைனிங் இன்னும் 1. ஸோ பி வேல்யூ இஸ் 1/2. ஸோ அதே தான், இப்போ 2ல் 1 இருக்குது. ஸோ another part is half. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1/3 அப்படி வந்ததுன்னா 3ல் ஒரு பார்ட் இருக்குது, அப்போ இன்னும் 2, அப்போது 2/3. ஸோ அதுதான் வந்து ரிமைனிங் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தேர்ட் சம்மோ ஃபோர்த் சம்மோ நான் சொல்கிறேன். ஸோ இதே மெத்தடில் உங்களுக்கு மிஸ்செல்லனஸ் ப்ராப்ளம் இருக்குது. மிஸ்செல்லனஸ் ப்ராப்ளம், இது வந்து மிஸ்செல்லனஸ் ப்ராப்ளம் எனக்கு வந்து அசைன்மெண்ட் நீங்கள் எழுதணும். அசைன்மெண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்குவேன். இதில் வந்து 10th சம் பாருங்கள். 10th சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பாருங்கன்னா பார்த்து போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம போட்டிருப்போம் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து போடணும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னையோட இந்த கிளாஸ் உங்களுக்கு ஓவர். தேங்க்யூ.